காவிரி மேற்பார்வை குழு டெல்டா மாவட்டங்களை பார்வையிட்டு தமிழகத்திற்கு உரிய நீரை வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த 3000 இந்த 10 நாளைக்குள்ள மறுபரிசீலனை செய்து ஒருவேளை மழை பெஞ்சு ஏதாவது நீர்வரத்து அதிகம் இருந்தா இதை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை செய்து தரணும்னு நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்ல இது சொல்லணும். அந்த காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டுங்கிறத உடனடியாக அப்பாயின் பண்ணுங்கிறதையும் 2 காயிண்ட்டையும் வலியுறுத்தி சொன்னாதான் நமக்கு ஒரு உத்தரவாதம் வருங்கிறத நான் வலியுறுத்தி சொல்றேன். அதை அவசியம் சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். தமிழ்நாடு நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்ல இதெல்லாம் சொல்றாங்களாங்கிறத நாங்க கவனமா பார்ப்போங்கிறத தமிழ்நாட்டுக்கும் நான் தெரியப்படுத்திக்கிறேன். என்னத்துக்கு இந்த 3000 கனடி திறந்து மேட்டூர் அணைக்கே வந்து சேராது இந்த தண்ணி, அதுக்குள்ளே எவாபரேட் ஆகிப்படும். அவங்க லிப்ட் இரிகேஷன்ல பம்ப் பண்ணி எடுத்துருவாங்க அந்த தண்ணியை. இந்த சூழ்நிலையில இந்த தீர்ப்பு என்பது எங்களை பொறுத்தளவுக்கு வெறும் கண்துடைப்பு வேலையா இருக்குங்கிறதா என்னுடைய கருத்து. தமிழகத்தில் 2ஆம் போக சாகுபடிக்கு தண்ணீர் கேட்பதாக அங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் அரசாங்கம் கூறி வருகிற செய்தி உண்மைக்கு புறமானது. இது அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அண்டை மாநில உறவுகளை சீர்குலைக்கும் விதமாக ஒரு மனிதநேயமற்ற வகையில் கர்நாடக அரசு தெரிவிப்பது என்பது வேதனை அளிக்கிறது. ஆகவே மேற்பார்வை குழுவாவது நேரடியாக வந்து கர்நாடக அரங்கிலே பார்வையிட வேண்டும், காவிரி பாசன பகுதியை பார்வையிட வேண்டும், மேட்டூர் அணையை பார்வையிட வேண்டும். தண்ணீருடைய அளவை முழுமையும் கணக்கிட்டு இருக்கின்ற தண்ணீரை பற்றாக்குறை காலத்தில் எப்படி பங்கிட்டுக் கொள்ள வேண்டும் என்கிற வழிமுறைகளை பின்பற்றி தமிழ்நாட்டிற்கு உரிய தண்ணீரை பெற்றுக் கொடுத்தால்தான் தமிழ்நாட்டில் சாகுபடி பணிகளை மேற்கொள்ள முடியும்.